ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்து இம்மட்டு எங்களை நடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் இடைபடும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளை மாற்றும், கிருபைகளை தாரும். எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே, எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் ஆண்டவரே. கண்மலை மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. ஆமென், ஆமென். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம். நீதிமொழிகள் 28:20. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான், ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த உன்னதமான வார்த்தை, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிறார். A faithful man will abound with blessings என்று ஆங்கில வேதம் சொல்லுகிறது. உண்மை உள்ள மனிதன். இந்த உண்மை உள்ள ஃபெய்த்ஃபுல் என்கிற அந்த வார்த்தைக்கு தமிழிலே ஒரு சில வார்த்தைகளை இணை வார்த்தைகளாக சொல்லுகிறார்கள். அதிலே நாம் பார்க்கும்போது ஒரு வார்த்தை நம்பிக்கைக்குரியவர்கள் என்று சொல்லுகிறது. உண்மை உள்ள மனுஷன் என்று சொல்லும்போது அந்த மனிதன் எப்படிப்பட்டவன் என்றால் அவன் நம்பிக்கைக்கு உரியவனாக இருக்கிறான். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, பல நேரங்களிலே ஒரு சிலரை நாம் பார்க்கும்போது அவர்களை நாம் எப்படி சொல்லுவோம்னா, அந்த ஆளை நம்ப முடியாதுங்க அப்படின்னு சொல்லுவோம். அவரை நம்ப முடியாது, அந்த அம்மாவை நம்ப முடியாது. அவங்க சொல்றது ஒன்றா இருக்கும், செய்யறது ஒன்றா இருக்கும். அவங்கள நம்பி ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. கேள்விப்பட்டு இருக்கிறோம் இல்லையா? நிறைய நேரங்களில் அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் பார்த்து இருக்கிறோம். நம்பிக்கைக்குரியவர்களாக இல்லாத மக்கள். ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறது விசுவாசமானவர்கள். விசுவாசமானவர்கள் என்று நாம் பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லை, அப்படிப்பட்ட வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்துகிறோம். விசுவாசம், இவர் ரொம்ப விசுவாசமான ஆளுங்க, இவர் நமக்கு நம்முடைய நம்பிக்கைக்குரியவர் என்று நாம் ஒரு சிலரை சொல்லுகிறோம், விசுவாசமானவர்கள். அதே போல இதற்கு எதிர்ப்பதத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 வார்த்தை சொல்லுகிறாங்க. என்ன அப்படின்னா, முதல்ல சஸ்பீஷியஸ் மேன், அதாவது சந்தேகத்திற்குரிய மனிதன். அதாவது உண்மை இல்லாதவர்கள் என்ற வார்த்தையில நாம் பார்க்கும்போது சந்தேகத்துக்குரியவர்கள், இவர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்ப முடியாது, அவர்கள் சந்தேகத்திற்குரியவர்களாக இருக்கிறார். அதே போல இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, அவங்க துரோகம் செய்கிறவர்கள், ட்ரைட்ரஸ் பீப்புள் அப்படின்னு சொல்லுது. அவர்கள் துரோகம் பண்ணுகிறவர்கள். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் விரும்புகிற மனிதர்கள் யார் என்று நாம் பார்ப்போமானால் அவர்கள் உண்மை உள்ளவர்கள், நம்பிக்கைக்குரியவர்கள், விசுவாசமானவர்கள். விசுவாசிகள் அல்ல, விசுவாசமானவர்கள். அவர்களை நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்பலாம். அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், அவர்கள் உண்மை உள்ளவர்கள் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நாம் வாழ்கிற இந்த காலத்தில் நாம் பார்க்கும்போது உண்மையை நாம் தேடுகிறோம், மனிதரிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மை இல்லாதவர்கள் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க. அது அரசியலாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, சமுதாயமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் உண்மை இல்லாத மக்கள் பெருகி போய் கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நீ உண்மையாய் இருந்தால் நீ பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவாய் என்று ஆண்டவர் சொல்லி தருகிறார். அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உண்மை உள்ளவர் இல்லையா? அவருடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உண்மை உள்ளவர்.
அவர் அவர் தம்முடைய வார்த்தையிலே உண்மை உள்ளவர், தம்முடைய செயல்களிலே உண்மை உள்ளவர். அவர் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, நம்பிக்கைக்குரியவர். இன்னொரு வார்த்தை சொல்லுது, நம்பிக்கைக்குரிய ஒரு ஆண்டவர். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்பிக்கைக்குரியவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் உண்மை உள்ளவர். அப்போ நாம் அவரை ஆராதிக்கும் போது அவரை போல நாம் மாற வேணும். அப்பதான் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, நாம் வாசித்த வேத பகுதியான ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்திற்கு வருவீர்களானால் அங்கே யாக்கோபினுடைய வாழ்க்கையை நாம் அங்கே பார்க்கிறோம். அவனுடைய செயல் அவனுடைய அப்பாவையே ஏமாற்றுகிறதாக இருந்தது. ஒரு நாள் அவங்க அம்மா ஒட்டு கேட்குறாங்க. அப்பாவும் ஏசாவும், ஈசாக்கும் ஏசாவும் பேசி கொண்டிருக்கிறதை ஒட்டு கேட்குறாங்க. ஈசாக்கு சொல்றார், மகனாகிய ஏசாவை கூப்பிட்டு, நீ காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு ருசியான பதார்த்தங்களை சமைத்து கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று அவர் சொல்றார். இந்த வார்த்தை கேட்ட உடனே இந்த ரெபெக்காள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஈசாக்கினுடைய 2வது பிள்ளை யாக்கோபை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு தவறான ஆலோசனையை சொல்லி கொடுத்து அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர அந்த அம்மா நினைக்கிறாங்க. அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாய் மகனை கூப்பிட்டு சொல்றாங்கப்பா, மந்தைக்கு போய் நீ ஒரு ஆட்டை பிடிச்சு கொண்டு வா, நான் அதை ருசியாக சமைத்து உனக்கு தருகிறேன், நீ கொண்டு போய் உங்க அப்பா கிட்ட கொடுத்து ஏசாவுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கொள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதை கேட்ட உடனே யாக்கோபு சொல்றான், அப்பாவை நான் ஏமாத்த மாட்டேன், அவனுக்கு நிறைய முடி இருக்குது, எனக்கு சுத்தமா முடி இல்லை, என்ன ஒருவேளை அப்பா தொட்டு பார்த்தாருன்னா நான் ஏமாற்றுகிறவனா மாறிடுவேனே அப்படின்னு சொல்லும்போது அங்கேயும் அந்த அம்மா சொல்றாங்க, கவலைப்படாத, உனக்கு ஆட்டு தோலை போற்றி அனுப்புறேன், அப்பா தடவி பார்த்தாருன்னா ஏசா மாதிரியே நீ இருப்ப, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி நிறைய அவங்கள தைரியப்படுத்தி இப்பொழுது அனுப்புகிறார். அருமையானவர்களே, நடந்தது என்ன வாசி பாருங்க. இந்த யாக்கோபு ஈசாக்கின் இடத்துல வருகிறார். 27ஆம் அதிகாரத்தில் 18-19வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்தில் அவன் பொய் சொல்லுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க பார்க்கலாம். அந்த 18வது வசனம், தகப்பனிடத்தில் வந்து என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன், நீ யார் என் மகனே என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனை நோக்கி, நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. பாருங்க, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த யாக்கோபு மனமறிந்து தன் தகப்பனிடத்துல பொய் பேசுகிறான். என்ன சொல்றார் தெரியுமா? நான் உமது மூத்த மகனாகிய ஏசா. முதல் பொய். 2வது பொய் என்ன தெரியுமா? நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். அப்பா இவங்கிட்ட சொல்லல, ஆனா இவன் சொல்றான், நீர் எனக்கு சொன்னபடியே செய்தேன். 3வது ஒரு பொய் சொல்றாரு. என்ன? அதை தொடர்ந்து வாசிங்க. உம்முடைய ஆத்துமா என்னை ஆசீர்வதிக்கும்படி நீர் எழுந்து உட்கார்ந்து நான் வேட்டையாடி கொண்டு வந்ததை புசியும். நான் வேட்டையாடி கொண்டு வந்தேன் என்று அங்கே சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது யாக்கோபு தன்னுடைய தகப்பனிடத்துல அடுக்கடுக்கா பொய் பேசுறார். முதல் பொய் என்ன தெரியுமா? நான் தான் உம்முடைய மூத்த மகனாகிய ஏசா என்று சொல்லுகிறார். 2வது சொல்றான், நீர் எனக்கு சொன்னதையெல்லாம் நான் செய்திருக்கிறேன்னு சொல்றான். 3வது சொல்றான், நான் வேட்டையாடி கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பல நேரங்களில இந்த ஈசாக்கை போல நாம் இந்த உலகத்திலே நிறைய பேரை பார்க்கிறோம். இந்த ஈசாக்கினுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? முதல் வசனம் சொல்லுது, அவன் பார்வை குறைவுபட்டு இருந்தது. அவனால யாரையும் சரியா பார்க்க முடியல. பார்வை குறைவுபட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில அவனை ஏமாற்றுவதற்கு அவனுடைய பிள்ளை முற்பட்டான். இன்றைக்கு அருமையான தேவஜனமே, மனிதர்களை நாம் ஏமாற்றுகிறோம். பல நேரங்களில் நாம் இருக்கிற இடத்துல நாம் மற்றவர்களை ஏமாற்றுகிறோம். நம்முடைய வார்த்தையினாலே, நம்முடைய செயல்களினாலே நாம் மற்றவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு நிறைய நேரங்களில் நாம் பார்க்கிற இந்த சமுதாயம் உண்மை இல்லாத ஒரு சமுதாயமாய் மாறிக்கொண்டிருக்கிறது.
நல்லா கவனிங்க, ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சு, அவன் தன்னுடைய சுய உருவத்தை மறைத்து தன்னுடைய சகோதரனை போல அவன் நடிக்கிறான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேஷம் போடுகிறோம். கிறிஸ்தவங்க நிறைய நேரங்களில் எப்படி இருக்கிறோம்? வேஷம் போடுகிறோம். ஆலயத்துக்கு வந்தா ஆண்டவரே நான் தான் உம்முடைய மூத்த மகன் ஏசான்றது, வீட்டுக்கு போனால் யாக்கோபா மாறிடுறது இல்லையா? கோயிலுக்கு வந்தால் ஆட்டுக்குட்டியாக மாறிடுறது, வீட்டுக்கு போனால் பன்னிக்குட்டியாக மாறிடுறது. நிறைய நேரங்களில் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய குறை, ஆசீர்வாதத்தின் தடை என்று நாம் பார்ப்போமானால் உண்மை இல்லாத வாழ்க்கை. ஆண்டவர் என்னை எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அதிலே நான் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் என்னை எங்கே வைத்திருக்கிறாரோ அங்கே அந்த இடத்துல நான் உண்மையாக இருக்கணும். உண்மை இல்லை என்றால் வேதம் சொல்லுகிறது நீ ஆசீர்வாதத்தை பெற முடியாது. இப்போ இந்த ஈசாக்கு பாருங்க, கண் தெரியாத ஒரு தகப்பனை மனமறிய யாக்கோபு ஏமாற்றுகிறார். அடுத்தது யாக்கோபு இந்த ஈசாக்குக்கு இன்னொரு சந்தேகம் வருது. அவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? 22வது வசனத்தில் சொல்றார், சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கை. அவருக்கு சந்தேகம் வந்து இப்ப தடவி பார்த்தாரு, இது இப்ப என்ன போத்திக்கிட்டு இருக்கிறான் தெரியுமா? ஆட்டு தோலை போற்றி கொண்டிருக்கிறான். ஆகவே இவனை தடவி பார்த்துட்டு அப்பா சொல்றாரு, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். இப்போ அடுத்தது 23வது வசனத்தில் பாருங்க, அவனுடைய கைகள் அவன் சகோதரனாகி ஏசாவின் கைகளைப் போல ரோமமுள்ளவைகளாய் இருந்தபடியினாலே இன்னான் என்று அறியாமல் அவனை ஆசீர்வதித்து. நல்லா கவனிங்க, இப்போ ஆசீர்வதிக்கும் போது அடுத்தது 24வது வசனத்தில் சொல்லுகிறது, நீ என் குமாரனாகி ஏசா தானா? திரும்ப அப்பா கேட்கிறார், அப்பா உண்மையிலேயே நீ ஏசா தானா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் தான் என்றான். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒருவேளை நம்மை பார்க்க வருவாரானால் உண்மையிலேயே நான் ஆண்டவருக்கு முன்னால உண்மையா இருக்கிறேனா அல்லது பொய்யாய் நடித்து கொண்டிருக்கிறேனா? பொய் சொல்றவங்க நிறைய அடுக்கடுக்கா பொய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னொரு பொய், அதை மறைக்க இன்னொரு பொய், இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உண்மையாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை மாறாது, அது நிலைத்து நிற்கும். அதுக்கு ஒரு பொய்யை சொல்லியோ அல்லது அதுக்கு ஒரு இணையான வார்த்தையை சொல்லியோ அவங்க அதை சாதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, இங்கே நாம் பார்க்கிறோம், அப்பாவுக்கு கண்ணு தெரில, அவன் ஏமாத்திட்டான். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாரு, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உண்மையாய் வாழ்ந்தால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இப்போ வேதம் நமக்கு சொல்லி தருகிற இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நம்மையும் நம்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா பாதி பேரை காணோம், இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மையும் நம்புகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில அவன் கண்டுகொண்ட ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்கிறோம். வாசித்த வேத பகுதியான 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானவர்களே, பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயுக்கு சொல்ற ஒரு அருமையான வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை எப்படி பார்க்கிறாரா? உண்மை உள்ளவன் என்று பார்க்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை என்ன எப்படி பார்க்கிறாரு? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உன்னை ஆண்டவர் உண்மை உள்ளவன் பார்க்கிறார். ஆனா இந்த பவுலினுடைய அனுபவம் என்ன தெரியுங்களா? அதுக்கு அடுத்த வசனத்தில் சொல்றாரு, முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், இந்த பவுல் உண்மையாக அவனுடைய நிலைமை என்ன என்பதை அவன் அங்கே சொல்லுகிறான். நான் ஆண்டவருக்கு விரோதமாக
அவரை தூஷித்திருக்கிறேன், துன்பப்படுத்தி இருக்கிறேன், கொடுமை செய்திருக்கிறேன் என்று தன்னுடைய நிலையை சொல்றார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் இந்த மனிதனை தான் நம்பினார். அல்லேலூயா. யாரை நம்பினார் தெரியுமா? அவருக்கு எதிராக செயல்பட்ட மனிதனை, அவருடைய மக்களை கொடுமைப்படுத்தினவனை, அவருடைய மக்களை துன்பப்படுத்தினவனை ஆண்டவர் நம்புகிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் அருமையான தேவஜனமே, ஆண்டவர் எல்லார் மேலும் ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். அதனால தான் உங்களை என்னை அவர் வாழ வைத்திருக்கிறார். அவர் நம்மை நம்புகிறதுனால நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை எப்படி நம்புகிறாராம்? உண்மை உள்ளவர்கள் என்று எண்ணுகிறார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், என் பிள்ளை இது மோசமானது தான், இது கொடுமை செய்கிறது தான், இது தூஷிக்கிறது தான், இது துன்பப்படுத்துகிறது தான். ஆனால் இவைகளின் மத்தியிலே என் பிள்ளையை நான் நம்புகிறேன். எப்படி நம்புகிறேன்? இவன் உண்மையுள்ளவன் என்று நம்புகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிற இடத்துல ஒரு நம்பிக்கையோடு வச்சிருக்கிறார். நம்மளை ஒரு குடும்பத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார் அப்படின்னா அந்த குடும்பத்திற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம்னு தான் நம்மளை நம்புறார். அல்லேலூயா. ஒரு சமுதாயத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார், ஆனால் அந்த சமுதாயத்திற்கு நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று கர்த்தர் நம்புகிறார். ஒரு வேலையில் கொண்டு போய் நம்மளை வைக்கிறார் அப்படின்னா அந்த வேலையில் நாம் உண்மையாக இருப்போம் என்று கர்த்தர் நம்பி கொண்டு போய் நம்மை வைக்கிறார். எனக்கு அந்த உண்மையாக இருப்போம் என்று எண்ணி நம்மை வைத்திருக்கிற அந்த இடத்துல நாம் உண்மையாக இருக்கணும். பவுல் அப்போஸ்தலனை பார்த்தீங்கன்னா முன்னே என்று சொல்லுகிறான். இப்போ எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னை அழைத்த ஆண்டவருக்கு உண்மை உள்ளவனாயிருந்தார். அல்லேலூயா. கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவரை அவர் மறுதலிக்கல, உண்மை உள்ளவராய் வாழ்ந்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த இடத்துல வேதம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் உண்டு. நாம் எந்த நிலைமையில் இருந்தோம் என்பது பெரிதல்ல, அழைத்த தெய்வனுக்கு முன்பாக நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிறார். உண்மையா இருக்கிறோமா? ஆண்டவர் என்னை வைத்திருக்கிற இடத்துல, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற வாழ்க்கையில், ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற பெற்றோர்களுக்கு, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற திருச்சபைக்கு, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற இந்த சமுதாயத்திற்கு, ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற நண்பர்களுக்கு நான் உண்மையாக இருக்கிறேனா? யோசிச்சு பார்த்துருக்குறோமா? பல நேரங்களில் நம்ம எப்படி யோசிக்கிறோம் தெரியுமா? நான் நல்லா இருந்தால் போதும், நான் சந்தோஷமாக இருந்தால் போதும், யார் எக்கேடு கட்டா எனக்கு என்ன வந்துச்சு? அல்ல, நான் நல்லா இருக்கணும்னு 1000 பொய் சொல்லலாம். கல்யாணம் பண்ணும்போது சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதில்ல, 1000 பேருக்கு சொல்லி கல்யாணம் பண்ணோம். இல்லை, 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் பண்ணோம். நம்ம ஆளுங்க வசதிக்கு மாற்றிக்கிட்டான். 1000 பொய் சொல்லி, ஆமாம், கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரே மாதத்தில் முறிஞ்சு போகுது. ஏன்னா பொய் நிற்காது. நல்லா கவனிங்க, பொய் நிற்காது, பொய் ஆசீர்வாதம் பெறாது, பொய் எந்த வகையிலும் கர்த்தரால் அங்கீகரிக்கப்படாது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக வைத்து பார்ப்போம். பிரியமானவர்களே, எல்லாமே ஆண்டவர் என்னை நம்பி கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். நமக்கு ஒரு 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 கொடுத்திருக்கிற சம்பளம் வாங்குறீங்கல்ல, அந்த சம்பளத்தில் கூட உண்மையாக இருக்கணும். அல்லேலூயா. நிறைய நேரங்களில் என் பணம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு அதிகாரமே கிடையாது. ஆண்டவர் தந்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் நீங்களும் நானும் கணக்கு கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. அந்த சின்னதில் உண்மை இல்லைன்னா பெருசில் ஆசீர்வாதத்தையே பார்க்க முடியாது. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், கர்த்தர் உனக்கு தருகிற ₹1 நீ உண்மையாக இருந்தால் தான் உன்னை நம்பி கர்த்தர் ₹10 தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நம்பி தருகிற அந்த ₹10 நீ உண்மையாக இருந்தீனா தான் உன்னை நம்பி ₹100 தருவார். அந்த ₹100 நீ உண்மையாக இருந்தீனா தான் உன்னை நம்பி ஆயிரங்களும் லட்சங்களையும் தருவார். இன்றைக்கி நம்ம அந்த கொஞ்சத்தில் கூட உண்மை இல்லாமல் மாறி போவோமானால் ஆண்டவர் ஒரு நாள் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவர். தடை எங்கே இருக்குது தெரியுமா? என்னிடத்துல உண்மை இல்லை. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது இந்த யாக்கோபு அப்பா கிட்ட தான் போய் பேசலாம் இல்லை? 27ஆம் அதிகாரத்தில் அப்பா கிட்ட போய் பேசிட்டான். அம்மா கிட்ட நம்ம வழியில் சொல்லுவோமே,
அம்மா கிட்ட போய் பேசலாம், அப்பா கிட்ட போய் பேசலாம், மனைவி கிட்ட போய் பேசலாம், கணவரிடத்துல போய் பேசலாம், கூட இருக்கிறவங்க கிட்ட போய் பேசலாம், மனிதர்களிடத்துல போய் பேசலாம். கர்த்தரிடத்துல பேசவே முடியாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது யாக்கோபு அந்த யாப்போக்கு ஆற்றங்கரையில் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடுறான். இரவு முழுவதும் போராடினான். அவரை பிடிச்சிட்டான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன். இப்போ நான் இப்படி யோசிக்கிறேன், உங்க அப்பா கிட்ட நான் தான் ஏசான்னு சொன்ன தெரியுமா, உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்பா நான் தான்ப்பா வேட்டையாடி கொண்டு வந்தேன்னு சொன்ன தெரியுமா, உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? அப்பா நீங்க சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னியே, உன்னை நான் எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? எல்லாத்துக்கும் மேல அப்பா நான் தான் உங்க மூத்த மகனாகி ஏசா, தொட்டு பாருங்க அப்படின்னு உன் கையை கொடுத்தியே, எப்படி ஆசீர்வதிக்க முடியும்? இப்ப அவன் ஆசீர்வாதத்திற்காக கர்த்தரிடத்துல போராடும் போது ஆண்டவர் அவனிடத்துல கேட்கிற ஒரு கேள்வி என்ன தெரியுமா? 27வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் கேட்கிறாரு, உன் பேர் என்ன? அல்லேலூயா. யாருக்கிட்டையும் மறைக்கலாம், யாருக்கிட்ட மறைக்க முடியாது. உன் பேர் என்னப்பா? இப்ப சொல்லியிருப்பானா, ஆண்டவரே என் பேரு ஏசா சொன்னான்னா பளீர்னு ஒன்று விழுந்திருக்கும். ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே நான் யாக்கோபு. யாக்கோபுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தட்டி பறிப்பவன், எத்தன், காலை வாடுறவன். நீ நல்லவனை போல நடிச்ச யாருக்கிட்ட? மனுஷன் இடத்துல. ஆனா கர்த்தருக்கு முன்பாக நடிக்க முடியாது, உண்மையை சொல்லித்தான் ஆகணும். ஆண்டவரே நான் யார் தெரியுமா? நான் ஏமாற்றுக்காரன், நான் எத்தன், நான் தட்டி பறிப்பவன். எல்லாரையும் ஏமாத்திட்டேன். எங்கள் அப்பாவை ஏமாத்தினேன், எங்கள் அண்ணனை ஏமாத்தினேன், எங்கள் மாமாவை ஏமாத்தினேன். போன இடத்துலலாம் எல்லாரையும் ஏமாத்திட்டு இப்போ இங்கே வந்து நிற்கிறேன் சுவாமி. ஆனால் இப்போ உண்மையான இருதயத்தோடு சொல்லுகிறான், நான் யாக்கோபு. இப்போ ஆண்டவர் எப்படி மாத்துறார் தெரியுமா? இஸ்ரவேல் என்று மாற்றுகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்ட ஒரு மனிதன். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையோடு நிற்கும் போது கர்த்தர் சில நன்மைகளை தருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சில நன்மைகளை உங்களுக்காக எனக்காக வச்சிருக்கிறார். உண்மையா இருந்தால் நாம் பெற்றுக்கொள்கிற நன்மை. முதல் நன்மை என்ன தெரியுங்களா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுது. வாசிங்க. யாத்திராகமம் 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருளாசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும் 10 பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. யாரை அதிபதிகளாக ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயந்தவர்கள் முதல்ல, 2வது உண்மை உள்ளவர்கள், 3வது பொருளாசை இல்லாதவர்கள். சரிங்களா? இந்த 3 நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்கான அடிப்படை தேவைகள், த குவாலிஃபிகேஷன். அல்ல, நான் ஆசீர்வதிக்கப்படணும்னா நான் WMA படிச்சுட்டு இருந்த ஆசீர்வாதம் வந்துடாது. இல்லை நான் டாக்டருக்கே முடிச்சிருந்தாலும் ஆசீர்வாதம் வராது. நான் பெரிய திறமைசாலியா இருந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியாது. உலக பிரகாரமாக நான் சம்பாதிக்கலாம், ஆனா ஆசீர்வாதம் என்பது கர்த்தரிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்ட மாட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு மூணு அடிப்படை தேவைகள் இருக்கிறது. ஒன்று, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னது? தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. எதெல்லாம் கடவுளுக்கு பிரியமில்லாதது என்று நாம் உணர்கிறோமோ அது உண்மை. ஏன் தெரியுமா? நம்ம மனசாட்சி சொல்லும் இது கடவுளுக்கு பிரியமில்லாதது. சொல்லும்போது அதை விட்டு விலகி வரணும். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது கர்த்தருக்கு பயப்படுதல். 2வது உண்மை உள்ள மனுஷன், உண்மை உள்ள மனிதன். 3வது பொருளாசையை வெறுத்தவர்கள். அல்லேலூயா. பொருளாசையை
சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்க. பொருளாசைன்னா என்னது? பொருளாசைன்னா என்னது? எல்லாம் ஒரு மாதிரி எப்படி பார்க்குறீங்க? டிவி பார்க்குறீங்கல்ல, பார்ப்பீங்களா? நீங்களாம் ரொம்ப நல்லவங்களா இருக்கு. டிவி எப்படி இருக்கும்? அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறீங்களா இல்லையா? ஒரு காலத்தில் டிவியே தேவையில்லாத ஒன்று அல்ல. ஊருக்கு ஒரு டிவி இருக்கும், அப்புறம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் ஒரு டிவி இருக்கும். ஊரே போய் அங்கே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துருக்குறீங்களா? அப்போது சொல்லுவாங்க, டிவி எதுக்கு வீண் செலவு, அது நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு டிவி இல்லாத வீடு கிடையாது. அதே மாதிரி அதில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் மனிதன் வாழலாம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதில் வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர்ற பொருட்கள் இல்லாமல், அந்த 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 காரியங்கள் இல்லாமல் மனுஷன் வாழலாம். ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுது தெரியுமா? என்னை பிரெயின் வாஷ் பண்ணுது. இது இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும், வாஷிங் மிஷின் இருந்தால் தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டோம் இல்லை. கிரைண்டர் இருந்தால் தான் அப்படின்ற ஒரு காலம் வந்துச்சு இல்லை. பெரிய கிரைண்டர் ஒன்று கடாமுடான்னு ஓடின்னு இருக்கும். அப்புறமா சொன்னால், இது எதுக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கிரைண்டரை அந்த கல்லை தூக்குறதுக்குள்ளே உங்களுக்கு பாதி உயிர் போயிடுது. இப்போது டேபிள் டாப் கிரைண்டர் அப்படின்னு கொண்டு வந்தான். இவன் என்ன பண்ணாங்க தெரியுமா? இந்த பழசை தூக்கி ஓரம் போட்டு இப்போ டேபிள் டாப்பை வச்சுட்டாங்க. அப்புறம் பார்த்தா, இது எதுக்கு, இதுவும் கடாமுடான்னு சுற்றின்னு இருக்குது, இதையும் கல்லை நீங்கள் தூக்க வேண்டி இருக்குது, டில்ட்டிங் கிரைண்டர் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தான் அல்ல. ஆமாம், மாவு அரைச்சி தான் அப்படியே ஊற்றி எடுத்துக்க. இதெல்லாம் தேவையா, அத்தியாவசியமா அப்படின்னா இல்லை. ஆனால் பொருளாசை என்கிற ஒரு காரியத்தை பிசாசு நமக்குள்ள நுழைக்கிறான். எது நமக்கு அத்தியாவசியமோ அதை மறந்துட்டோம், எது நமக்கு அனாவசியமோ அதெல்லாம் நம்ம வாரி வைத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சில வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு சில பொருட்கள் பயன்படாமலே கிடக்கும். பார்த்துருக்குறீங்களா? ஒரு வீட்டுக்கு போனேன், எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அவங்க சைக்கிள் ஒன்று வாங்கி வச்சுருந்தாங்க. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு. ஆமாம், நான் போனப்போ அந்த சைக்கிள் மேலே துணிங்க தான் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. துணி துவைச்சு அதில் போட்டு காய வச்சுருந்தாங்க. நான் கேட்டேன், அம்மா இது எதுக்கு வாங்கினீங்கன்னு. ஐயா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு தான் வாங்கினேன். அப்படியா, சரி பண்ணுறீங்களா அப்படின்னா. வாங்கி ஒரு வாரம் பண்ணோம், அதன் பிறகு அது இப்போது துணி காய வைக்கிறதுக்கு தான் பயன்படுது. ஆனால் வீட்டில் என்ன இருக்குது? ஒரு எக்ஸசைஸ் பண்ணுற சைக்கிள் இருக்குது. அப்போது பொருளாசை மனுஷனுக்கு இப்போ பிசாசு கொண்டு வந்து ஒவ்வொரு பொருளாக நிறைச்சிட்டான். வாங்கிறது கஷ்டமாக இருக்குது, உடனே அவன் கற்றுக் கொடுக்குறான். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, இஎம்ஐ போட்டுரு, கிரெடிட் கார்டு நாங்கள் கொடுக்குறோம், கிரெடிட் கார்டு நாங்கள் கொடுக்குறோம், நீ பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீ கார்டை கொண்டு போய் நீட்டினீன்னா உனக்கு இவ்வளவு பணம் அதில் இருந்து வந்துடும், பொருளை வாங்கிக்கலாம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கிரெடிட் கார்டை வாங்கி அதில் சும்மா இஷ்டத்துக்கு, ஏன்னா எவ்வளவு பணம் செலவாகுது என்ன ஏது ஒன்றும் தெரியாது. அவன் பில்லு அனுப்புனான்னா தான் தெரியும், இவ்வளவா அப்படின்னா. கூடவே வட்டியும் போட்டு அனுப்புவான். அந்த வட்டியை குறிப்பிட்ட நேரத்தில் கட்டலைன்னா அதுக்கும் வட்டி போடுவான். சரிங்களா? ஒருத்தர் சொன்னார், 50,000 ரூபாய்க்கு நான் கார்டு வாங்கினேன் சார், 3 வருஷம் பொறுத்து பார்த்தா அதில் எனக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டியும் முதலுமா கட்டுன்னு வந்திருக்குது, நான் எப்படி கட்ட முடியும்? இல்லை, பொருளாசை என்பது ஒரு விக்கிரக ஆராதனை. இருப்பது போதும் என்று வாழ்கிறது தான் கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கை. அது வேணும், இது வேணும், அதை செய்யலாம், இதை செய்யலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலான்னு ஓடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வேதம் சொல்லுகிறது நன்மையை காண முடியாது. நிறைய குடும்பங்களிலே சமாதான குறைவுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பொருளாசை ஒரு பக்கம் இல்லை, பொருளாசை, கடவுளுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை, உண்மை இல்லாத வாழ்க்கை, இது நமக்கு மேன்மையை தராது.
இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வேதம் தருகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? நீ உண்மையாய் இருந்தால் உன்னோடு கூட இருக்கிற மக்களுக்கு முன்பாக கர்த்தர் உன்னை உயர்த்தி நிறுத்துவார், அதிபதிகளாக மாற்றுவார். அல்லேலூயா. உண்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், பொருளாசையை வெறுத்த வாழ்க்கைக்கு ஆண்டவர் தருகிற ஒரு பெரிய பரிசு என்ன தெரியுமா? மேன்மை. இரண்டாவது ஒரு காரியத்தை வேதம் சொல்லுகிறது. தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. தானியேல் 6:4. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்குதுங்க. அது என்ன தெரியுமா? நாம் உண்மையாய் இருந்தால் நம்மை குற்றப்படுத்துவதற்கு ஒருவராலும் முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்களை குற்றப்படுத்துறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குதுங்க. அந்த கூட்டத்தில் தான் நம்ம ஆளுங்க போய் மாட்டிக்கிறாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரங்களும் போய் மாட்டிக்கிறாங்க, விசுவாசிங்களும் போய் மாட்டிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா என்ன இல்லை? உண்மை இல்லை. கர்த்தருக்கு முன்பாக நாம் உண்மையாக இருந்தால் ஒரு விரலும் உனக்கு எதிராக நீட்ட முடியாது. அல்லேலூயா. தானியேல் தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் அவனை குற்றம் பிடிக்க தேடுறாங்க. அதிபதிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் பிரதானிகளும் அவனை விசாரிக்க, அவனை எப்படியாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பார்க்குறாங்க. எந்த இடத்திலும் அவனிடத்துல குறை சொல்ல முடியலை. காரணம் தெரியுமா? பைபிள் அருமையான வார்த்தை சொல்லுது, அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்மளை இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க சொல்ல முடியுதா? ஒரு போலீஸ் அதிகாரியை பார்த்தேன். அவர் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர் தான். அவரை குறித்து அந்த ஸ்டேஷனில் இருக்கிற அடுத்த நிலையில் உள்ள காவலர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மனுஷன் முன்னால் நிற்க முடியாது. உண்மை உள்ள மனுஷன். 10 பைசா கை நீட்டி யார்கிட்டையும் வாங்க மாட்டார். நியாயத்தை நியாயமாக பேசுவார். அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? நான் பார்த்துருக்குறேன். உள்ளே வந்ததும் முதல் வேலையாக பைபிளை திறந்து ஒரு 2 நிமிஷம் அந்த வேத வசனத்தை வாசிச்சுட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு அதன் பிறகு தான் எவ்வளோ பெரிய விசாரணையாக இருந்தாலும் ஆரம்பிப்பார். யாரையும் பதற்றப்பட்டு திட்டவும் மாட்டார், அடிக்கவும் மாட்டார். அவங்கள உட்கார வச்சு பேசுவார். அவன் அடிச்சுட்டு சண்டை போட்டு வந்து நிற்பான். 2 பேரையும் உட்கார வச்சு பேசி கேஸ் எழுதுனது ரொம்ப குறைவு, சமாதானம் பண்ணி அனுப்புவார். காரணம் என்ன தெரியுமா? உண்மை. இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை இழந்து போய் மற்றவர்கள் நம்மை குற்றப்படுத்துகிற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறதுக்கு காரணம் என்னன்னா உண்மை இல்லாத வாழ்க்கை. தானியேலினுடைய வாழ்க்கை அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்கன்னா அடுத்தது ஒரு சம்பவம் நடக்கிறது. அவனை சிங்கக்கபியில தூக்கி போடுறாங்க. அவனை ஆண்டவர் பாதுகாக்கிறார். இப்போ அவன் தப்பி வந்த பொழுது அவன் சொல்ற இன்னொரு சாட்சி என்ன தெரியுங்களா? 22வது வசனத்தில் சொல்றான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாய்களை கட்டி போட்டார். அது ஏன் என்றால் பாருங்க, சிங்கத்தின் வாய் கட்டப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா அவர் சொல்றாரு, அது ஏன் என்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தானியேல் சொல்றான், ஆண்டவருக்கு முன்னால நான் எப்படிப்பட்டவன்? குற்றமற்றவன். 2வது சொல்றான், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்யவில்லை. அப்ப 2 காரியம், மனுஷனுக்கு முன்னாலையும் நீதி கேடு செய்யல, ஆண்டவருக்கு முன்னாலையும் குற்றமற்றவனாய் வாழ்ந்ததினால சிங்கங்களின் வாய்களும் அவனுக்கு முன்பாக கட்டப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு. என்ன தெரியுமா? உன்னை ஒருத்தரும் குற்றப்படுத்த முடியாது. உனக்கு எதிராக எழும்புகிற எந்த தீங்கும் வாய்க்காது. நீ உண்மையா இருந்துட்டா கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அல்லேலூயா.
அடுத்தது ஒரு காரியத்தை வாசிக்கிறோம். உண்மையாய் இருந்தால் நமக்கு கிடைக்கிற நன்மை என்ன? லூக்காவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. லூக்கா 16:10. கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலே உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. அடுத்த 11வது வசனத்தில் சொல்றாரு, அநீதியான உலக பொருள்களை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? அப்ப இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் சொல்லித்தர்ற ஒரு காரியம் தெரியுமா? இந்த அநித்தியமான பொருள்கள் மேல பொருள்களிடத்துல நீ உண்மை உள்ளவனாய் இல்லாமல் போனால் உன்னை நம்பி ஆண்டவர் எங்க கொண்டு போக மாட்டாரு? பரலோகத்துக்கு கொண்டு போகவே மாட்டார். அல்லேலூயா. நம்ம தான் சொல்லணும், பரலோகமே என் சொந்தமே. அவர் சொல்லுவார், எப்பா உனக்கு அது சொந்தமே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? நீ கொஞ்சத்தில் கூட உண்மையா இல்லை. அநித்தியமான அநீதியான உலக பொருள்கள் மேலே நீ உண்மையா இல்லை. அப்புறம் எங்கேருந்து உனக்கு நான் நித்தியமானதை தர முடியும்னு கேட்பார். அல்லேலூயா. நல்ல பாட்டு பாடுறோம்ல. பாவம், அந்த பாட்டை எழுதின மனுஷன் ஒரு முறை சொல்லிட்டு கண்ணீரே வடிச்சிட்டார். அவர் சொன்னார், பரலோகம் எப்படி இருக்கும்னு நினச்சி நான் அந்த பாட்டை எழுதுனா இப்போ எல்லாம் அந்த பாட்டை எங்கே பாடுறாங்க தெரியுமா? சாவு வீட்டில் தான் பாடுறாங்க. அதை எங்கேயாவது சர்ச்சில் பாடிட்டாங்கன்னா பாஸ்டருக்கு அடுத்தது கேள்வி கேட்பாங்க, எப்படி நீ அந்த பாட்டை சர்ச் ஆராதனையில் பாடலாம்? அது எங்கே பாடுற பாட்டு? சாவு வீட்டில் பாடுற பாட்டு அது. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. அதே மாதிரி ஒரு அம்மா பாட்டு பாடினாங்க, இன்ப இயேசு ராஜாவை நான் மகிமையில் அவரோட. அந்த அம்மா ஆண்டவரை நினச்சி அவர் கூட போய் சேர்ந்துட்டா, அவரோட இருந்தா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நினச்சி பாடினா அந்த பாட்டை இப்போ சாவு வீட்டில் பாடுற பாட்டாக போச்சு. நம்ம ஆளுங்க எந்தெந்த பாட்டை எங்கே பாடணுன்னு தெரியாத அளவுக்கு போயிட்டாங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், பைபிள் சொல்லுது, அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால், அல்லேலூயா, எப்படி உங்களை நம்பி மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ மெய்யான பொருளை நித்தியமானதை சுதந்தரிக்க வேண்டுமானால் இந்த உலக பொருட்களின் மேல உண்மை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாத்தியார் ஹெட்மாஸ்டர் பையன்கிட்ட சொல்லி அனுப்புனார், ஒழுங்காக உங்கள் அப்பாவை நாளைக்கு கூட்டிகிட்டு வா. என்ன பிரச்சனைன்னா, இவன் பக்கத்தில் இருந்தவன் பென்சிலை திருடிட்டான். பக்கத்தில் இருக்கிறவன் பென்சிலை திருடினதுனால இப்போது ஹெட்மாஸ்டரு அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டார். அப்பா போனார். போய் என்ன சார் அப்படின்னாரு, பாருங்கள் உங்கள் பையன் பக்கத்தில் இருக்கிறவங்க பசங்களுடைய பென்சிலெல்லாம் திருடுறான் சார், பேனா திருடுறான், ஏதாவது நீங்கள் சொல்லலாம்ல அப்படின்னும் அப்பா சொன்னார். ஏண்டா, நான் தான் உனக்கு வார வாரம் ஆஃபீஸில் இருந்து பென்சில் பேனாலாம் கொண்டு வந்து கொடுக்குறேன்ல. பாதி பேருக்கு புரியல. அப்பா என்ன பண்ணுறாரு, ஆஃபீஸில் இருந்து பென்சில் பேனாலாம் திருடின்னு வந்து பையனை கொடுக்குறாரு. சொல்கிறாரு, நான் தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து உனக்கு கொடுக்குறேன்னு, நீ ஏண்டா திருடுற? ஹெட்மாஸ்டருக்கு தலை கிறுகிறுன்னு சுற்ற ஆரம்பிச்சிச்சு. அப்பா ஆஃபீஸில் திருடுறாரு, பையன் ஸ்கூலில் திருடுறான். இல்லை, எனக்கு நிறைய நேரங்களில் அந்த சின்ன சின்ன பொருட்களில் ஒரு 2 ரூபா இல்லை 5 ரூபா பென்சிலுக்கும் பேனாவுக்கும் நம்ம உண்மை இல்லைன்னா நம்மளை நம்பி ஆண்டவர் எப்படி ஒரு நித்தியமான வாழ்க்கையை தருவோமே? ஆண்டவருடைய வேதம் சொல்லு, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அநேகத்தின் மேலே ஆளுகை வேண்டுமானால் நீங்களும் நானும் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். முதல்ல சொன்ன மேன்மை கிடைக்கும். 2வது சொன்ன யாரும் உன்னை குற்றப்படுத்த முடியாது. 3வது சொன்ன உனக்கு எதிராக எழும்புகிற எந்த தீங்கு உன்னை சேதப்படுத்த முடியாது. 4வது சொன்ன அநேகத்தின் மேலே ஆளுகை உனக்கு வரும். 5வதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம்
14வது வசனத்தை யாராகிலும் ஒருத்தர் வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:14. இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோட, நல்ல கவனிங்க, அவரோட கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் என்றான். அல்லேலூயா. ஒரு வெற்றி பெற்ற ஒரு ராஜாவாய் நம்முடைய ஆண்டவர் சத்துருவை மேற்கொண்டு நிற்கும் போது அவர் கூட ஒரு கூட்டம் நிற்குது. அந்த கூட்டம் யார் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் உண்மை உள்ளவர்கள். அல்லேலூயா. ஆண்டவரோட நித்தியமான ஒரு வாழ்க்கை, வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது நாம் அவருக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அருமையான தேவஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழ்ந்துட்டு போயிடலான்ற வாழ்க்கை இல்லை. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கற்றுத்தருகிற ஒரு முக்கியமான காரியம் உண்டு. உண்மை உள்ளவர்கள், உண்மை உள்ளவர்கள் பரிபூரண ஆசீர்வாதம் பெறுவார்கள். யாக்கோபை போல ஒரு வேளை நம்ம அங்கே ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு அங்கே ஒரு பேர், இங்கே ஒரு பேர், அங்கே ஒரு வாழ்க்கை, இங்கே ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருந்தோன்னா இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்னால், ஆண்டவரே நான் தான் யாக்கோபு, நான் தான் எத்தன், நான் தான் ஏமாற்றுகிறவன், நான் தான் எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்கிறேன், என்னுடைய உண்மை நிலையோடு நான் உம்மிடத்தில் வருகிறேன். நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாய் நாம் மாறுவோமானால் ஆண்டவர் நம்மையும் நம்புகிறார். அவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பார்த்தோம். முதல்ல நம்மை எல்லாருக்கும் முன்னால் மேன்மைப்படுத்துகிறவர். ரெண்டாவது, யாரும் நம்மை குற்றப்படுத்துறதுக்கு முடியாது. மூணாவது, நமக்கு எதிராக வருகிற எந்த சத்துருவின் கிரியைகளும் நிர்மூலமாகும். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நான்காவது பார்த்தோம், அநேகத்தின் மேலே நமக்கு ஆளுகை தருகிறவர். ஐந்தாவது பார்த்தோம், தேவனோடு கூட நின்று யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவர்கள் நீங்களும் நானும். அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்க. ஒருவேளை உண்மை இல்லாமல் இருந்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, உபாகமம் 32:20 வாசிங்க. உபாகமம் 32:20. என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். பாருங்க, வேதம் சொல்லுது, அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகள். அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு என் முகத்தை மறைப்பேன். ஆண்டவர் சொல்றார், என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். என்னதான் பண்ற பார்க்கலாமே. ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது நம்ம உண்மை இல்லாதவர்களாக இருந்தோன்னா முதல்ல கர்த்தர் தம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு தெரியுமா? என்னதான் செய்கிற பார்ப்பேன் அப்படின்னு பார்க்குறார். உன்னுடைய முடிவு என்ன என்று பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் மாறுபாடு உள்ள சந்ததியும் உண்மை இல்லாத பிள்ளைகளாக இருக்கு. அப்போ நம்ம உண்மை இல்லாமல் இருந்தோன்னா ஆபத்து நேரத்தில் கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நம்ம தம்முடைய முகத்தை நமக்கு மறைத்து விடுவார். நீயே பார்த்துக்க உன் வேலையை அப்படின்னு விட்டுருவார். கஷ்டப்படுவோம். ரெண்டாவது ஒரு காரியம் சொல்லு, லூக்காவின் புஸ்தகம் 16:12 சொல்லுகிறது, உண்மை இல்லாவிட்டால் யாதொன்றையும் நமக்காக அவர் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. நம்ம நல்லா ஜெபம் பண்ணலாம், ரொம்ப வர்ஷிப் பண்ணலாம், பைபிள் படிக்கலாம், மணிக்கணக்காக நம்ம முழங்கால நிற்கலாம். ஆனால் உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் நாம் கேட்கிற எந்த நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கி ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை ஒரு விசை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோமா? ஆண்டுடைய வேதம் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன், நம்பிக்கைக்குரிய மனுஷன், விசுவாசமான மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் யாக்கோபை போல அப்பா இடத்துல, கண்ணு தெரியாத அப்பாவிடத்தில், அப்பா நான் தான் ஏசா வந்திருக்கிறேன், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், நான் வேட்டையாடி சமைத்து கொண்டு வந்திருக்கிறேன், என்னை தொட்டு பாருங்கப்பா, நான் தான் ஏசா. பொய் சொன்னா, அப்பா கிட்ட இருந்த ஆசீர்வாதத்தை வாங்கிட்டான்.
ஆனால் அந்த ஆசீர்வாதம் நிறைவானதா அப்படின்னா இல்லை, பரிபூர்ணமானதானா இல்லை. அவன் பாடுபட்டான், 21 வருஷம் பாடுபட்டான், அதில் அவனுக்கு நிறைவு இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அவரை பிடித்து கொண்டான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, அப்பா உன் பேர் என்ன? உங்க அப்பா கிட்ட போய் சொன்னல யாக்கோபுன்னு ஏசான்னு சொல்லி, நான் தான் செஞ்சேன்னு சொன்னல, நான் தான் வேட்டையாடினேன்னு சொன்னல, இப்ப சொல்லு நீ யார்? எனக்கு ஆண்டவர் நம் நடுவில் நின்று கொண்டு நம்மை பார்த்து கேட்கிறார், நீ யாரு? உன் பேர் என்ன? நீ ஏசாவா இல்ல யாக்கோபா? உலகத்தின் பார்வையில நீ ஒருவேளை ஏசாவை போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நம்முடைய நிலைமை என்னன்னு சொல்லி. அவனுடைய வாயினாலேயே அவனுடைய பெயரை கர்த்தர் சொல்ல வைக்கிறார், என் பேர் யாக்கோபு. இன்றைக்கு அருமையான தேவஜனமே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் தூஷிக்கிறவனா இருந்தேன், நான் துன்பப்படுத்துகிறவனா இருந்தேன், நான் கொடுமை செய்கிறவனா இருந்தேன், ஆனாலும் என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று நம்பி இந்த கனமுள்ள ஊழியத்திற்கு என்னை ஏற்படுத்தி இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், உன்னை பற்றி எனக்கு தெரியுமா மகனே, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ யாரு, நீ என்ன பேசுற, நீ என்ன நடக்கிற, நீ எப்படி இருக்கிற, எல்லாம் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் உன்னை நம்புகிறேன். உன்னை திரும்பவும் எடுத்து பயன்படுத்துவதற்கு நான் உன்னை நம்புகிறேன். நீ இருக்கிற இடத்துல நீ உண்மையா இருந்து விட்டால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்யும்படி நான் இன்னும் உன்னை நம்புகிறேன். ஆண்டவர் சொல்றார், அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான ஐயா அம்மா, அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னும் கர்த்தர் உன்னை நம்புகிறார், நம்மை நம்புகிறார். அவருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருப்போம் என்று நம்புகிறார். அவருக்கு முன்பாக நாம் உண்மையுள்ளவர்களாய் இருப்போம் என்று அவர் நம்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீங்க தான் என்ன நம்புறீங்க, ஆனா என் வாழ்க்கை இன்னும் மோசமா தான் இருக்குதப்பா. உண்மையான இருதயத்தோட சொல்வீர்களானால் கர்த்தர் உங்களை மாற்றி அமைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். யாக்கோபு சிருஷ்டிக்கப்பட்டவன், இஸ்ரவேல் உருவாக்கப்பட்டவன். யாக்கோபு தாயின் கருவிலிருந்து வெளியே வந்தவன், அவன் எத்தனாகத்தான் வாழ்ந்தான். இஸ்ரவேல் கர்த்தராலே உருவாக்கப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாறி போனான். இன்றைக்கு ஆண்டவரே, யாக்கோபை போல இருக்கிற என்னை இஸ்ரவேலாக மாற்றுங்கப்பா, மேன்மையை தாங்கப்பா. ஒருவரை என்னை குற்றப்படுத்தாத வாழ்க்கை நான் வாழணும் ஆண்டவரே. எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி என்னை பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே. அநேகத்தின் மேலே நான் உயர்த்தப்பட்டவனாய் அதிகாரியாய் வாழணும் ஆண்டவரே. உம்மோடு கூட வெற்றி பெறுகிற கூட்டத்தில் நான் இருக்கணும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், எங்களை நம்பி நிற்கிறீர். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் எங்களை மாற்றும்படி எங்களுடைய வாழ்க்கையில இனி வருகிற உமக்கும் மனிதர்களுக்கும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யுங்கப்பா. நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற அந்த மேன்மையை நாங்கள் அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. குற்றமற்ற வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு முன்பாக குற்றமற்றவர்களும் மனிதர்களுக்கு முன்பாக நீதி கேடு செய்யாதவர்களுமாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேகத்தின் மேல எங்களை உயர்த்துகிற தேவன், வெற்றி பெறுகிற கூட்டத்தில் எங்களை நிறுத்துகிற ஆண்டவர், எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும். தொடர்ந்து வருகிற நாட்களில் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.